ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். தற்காலத்துல நம்ம எல்லோரும் ஆசிரியர் தினம் கொண்டாடுறோம். நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை அந்நாளில நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வழக்கம் நம் நாட்டுல பல காலமா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நம் முன்னோர்கள் காலங்காலமா நமக்கு ஞானத்தை புகட்டிய குருவை நினைக்க வேண்டும், அவர்களை வணங்கி அவர்களின் ஆசியை பெற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய நாள் குரு பூர்ணிமா. குரு என்ற சொல்லுக்கு இருளை நீக்குபவர்னு பொருள். அறியாமை எனும் இருளை நீக்கி ஞானம் எனும் வெளிச்சத்தை காட்டி அதன் மூலம் இறைவனை நாம் அடைய வழிகாட்டுபவரே குரு. குரு பூர்ணிமா ஒவ்வொரு ஆண்டும் ஆஷாட மாதம் பௌர்ணமி திதி அன்று கொண்டாடப்படுகிறது. இது தமிழ் மாத கணக்குப்படி ஆனி அல்லது ஆடி மாதத்துல வரும். இந்த வருஷம் குரு பூர்ணிமா ஜூலை மாதம் 29ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அது ஏன் இந்த நாளை குரு பூர்ணிமாவா கொண்டாடணும்னு நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? அதற்கு காரணம் ஏதோ ஒண்ணு இருக்க வேண்டும் இல்லையா? அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த நாள்ல தான் ஆதி குருவான சிவபெருமான் தக்ஷணாமூர்த்தியாக கல்லால மரத்தின் கீழே அமர்ந்து மௌனத்தை மொழியாக கொண்டு சனத்குமாரர்கள் 4 பேருக்கும் ஞானத்தை உபதேசம் செய்தார். அவரிடம் இருந்து பெறப்பட்ட உபதேசத்தை ரிஷி குமாரர்கள் வழி வழியாக யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் உபதேசம் செய்து இன்று ஆச்சாரியர்களின் வழியாக நம்மை வந்து அடைகிறது. இந்த நாள்ல ஞான குருவாக விளங்கும் தக்ஷணாமூர்த்தியை வணங்குவது சாலச் சிறந்தது. ஞான மார்க்கத்திற்கு அது நம்மை இட்டு செல்லும். மகாவிஷ்ணு ஹயக்ரீவராக அவதரித்து குருவாக இருந்து இந்நாளில உபதேசம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நாள்ல தான் பராசர முனிவருக்கும் மச்சகந்திக்கும் மகனாக மகாவிஷ்ணுவின் அவதாரமாக வியாச பகவான் அவதரித்தார். இவர் வேதங்களை 4ஆக தொகுத்து அளித்து அதை எளிமையாக புரிந்து கொள்ள 18 புராணங்களாக நமக்கு வழங்கினார். இன்றளவும் வேதம் நிலைத்து இருக்கிறதுன்னா அதற்கு வியாச பகவான் தான் காரணம். இதை நினைவுக்கு ஒரு வகையில இந்த நாளை வியாச பூர்ணிமான்னு கொண்டாடுகிறோம். பௌத்தர்கள் இந்த நாளை கௌதம புத்தரை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறார்கள். போதி மரத்தடியில ஞானம் பெற்ற புத்தர் இந்த நாள்ல தான் சாரநாத் வந்து தன் முதல் போதனையை தொடங்கினார். சமணர்கள் இந்நாளில அவர்களின் குருவான மகாவீரர் மற்றும் அவருடைய பிரதான சீடர் கௌதம் சுவாமியின் நினைவுகளை போற்றும் விதமாக கொண்டாடுகிறார்கள். இப்படி பல சிறப்புகளை கொண்டது இந்த நாள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இறைவனை விட குருவே உயர்ந்தவர் என்கிறது வேதம். ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தான். அவன் மிகப்பெரிய விஷ்ணு பக்தனாக திகழ்ந்தான். அந்த ஊரில தன்னால முடிஞ்ச பல தர்ம காரியங்களை அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து செஞ்சு வந்தார்கள். வியாபாரத்துல தனக்கு வந்த லாபத்தை ஊர் பொது காரியத்திற்காக அவன் செலவழிச்சு வந்தான். அந்த ஊர்ல நிறைய அன்னதானம், பசங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம், கோவில் திருப்பணின்னு இப்படி எல்லாவித தர்ம காரியங்களும் செஞ்சு வந்தான். ஆனா அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த பக்தனை கவனித்து வந்த நாரத முனி ஒரு நாள் பரந்தாமனிடம் சென்று, இறைவா, உன்னுடைய பக்தன் அந்த ஊர்ல தர்மம் தழைக்க அவ்வளவு பாடுபடுறான், அவனுக்கு நீ கருணை கண் காட்ட மாட்டாயா? ஒரு பிள்ளை வரம் தரமாட்டாயா அப்படின்னு கேட்கிறார். நாரதா, அவன் முன்ஜென்ம வினை காரணமாக இந்த ஜென்மத்துல அவனுக்கு பிள்ளை பேரு கிடையாது, அதனால நான் எதுவும் செய்ய முடியாதுன்னு கூறிவிட்டார் பரந்தாமன். கொஞ்ச நாள் போறது. ஒரு ஆஷாட பூர்ணிமா அன்னைக்கு அந்த ஊருக்கு ஒரு ஞானி வருகிறார். அந்த வியாபாரியும் அவர் மனைவியும் அந்த ஞானியை தங்கள் வீட்டுக்கு வரவேற்று அவருக்கு உணவளித்து உபசாரம் செய்கிறார்கள். அது மழைக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய காலம். அதனால அவர்கள் அந்த ஞானியை அந்த ஊரிலேயே தங்கி அவருடைய சாதுர்மாசிய விரதத்தை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஞானியும் அதற்கு ஒத்துக்கொள்கிறார். இந்த வியாபாரி தினமும் அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஊரில் உள்ளவர்கள்
பயன்பெற வேண்டும்னு அந்த ஞானி மக்களுக்கு நல்ல விஷயங்களை உபன்யாசம் மூலம் சொல்லித்தருமாறு கேட்டுக்கொள்ள, ஞானியும் அந்த ஊர்ல 4 மாச காலம் தங்கி அவருடைய பூஜைகளை எல்லாம் செய்து மாலை நேரத்துல மக்களுக்கு சத் சங்கங்களும் உபன்யாசங்களும் நடத்தி வருகிறார். 4 மாச காலம் முடிவடைகிறது. அந்த ஞானி தன்னுடைய யாத்திரையை மேற்கொள்ள ஊரை விட்டு கிளம்புகிறார். அப்போது இந்த வியாபாரியும் அவர் மனைவியும் அவர் காலிலே விழுந்து ஆசி வாங்குகிறார்கள். ஞானி அவர்களுக்கு விரைவில் புத்திர பிராப்தி உண்டாகும்னு ஆசீர்வாதம் செஞ்சுட்டு கிளம்புறார். சில வருஷங்கள் ஓடி விடுகின்றன. நாரத மகரிஷி அந்த ஊர் பக்கமாக சென்று கொண்டு இருக்கிறார். அந்த வியாபாரியின் வீட்டு வாசல்ல அவனுடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டு இருக்கும் காட்சியை பார்க்கிறார். உடனே ஆச்சரியம் தாங்கல. அவர் நேராக பரந்தாமரிடம் போய் கேட்கிறார், பகவானே, இந்த ஜென்மத்துல அந்த வியாபாரிக்கு முன் வினை காரணமாக குழந்தையே கிடையாதுன்னு சொன்னீங்களே, ஆனா அவனுக்கு இப்போ 3-4 பிள்ளைங்க பிறந்திருக்காங்களே, இது எப்படி நடந்தது? அதற்கு விஷ்ணு பகவான் சிரித்துக்கொண்டே, நாரதா, உனக்கு தெரியாதா? குருவின் அருள் சகல தோஷங்களையும் பாவங்களையும் நீக்க வல்லதுன்னு. அவன் செய்த குரு சேவையின் பலனாக அவனுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலகிவிட்டன. எவன் ஒருவன் குருவின் அருளை பெறுகிறானோ அவனுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் என்று கூறுகிறார். நம் தலை எழுத்தையே மாற்ற வல்லவர் குருநாதர் மட்டுமே. அதனால தான் வைணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியனுக்கே முதலிடம் கொடுக்கப்படுகிறது. அப்பேற்பட்ட குருவை வணங்கும் விதமாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில உலகுக்கே குருவாக இருக்கும் தென்புக கடவுளான தட்சிணாமூர்த்தி தன் தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவத்தை உபதேசம் செய்த குமார குருவான முருகப்பெருமான், வேதத்தை நமக்கு தொகுத்து அளித்த வியாச பகவான், ஹயக்ரீவர், தத்தாத்ரேயர், சித்தர்கள் மற்றும் நம் ஆச்சாரியர்கள் அனைவரையும் நினைத்து வழிபடுவது நம் துன்பத்தை போக்கும், ஞானத்தை பெருக்கும், அறிவை வளர்க்கும். குருநாதர் அருள் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் இப்பிறவி பெருங்கடலை கடப்பதோடு வாழும் வாழ்க்கையில துன்பமின்றி இன்பமாக வாழலாம். இன்றைய தினத்துல நம் வீடுகளில் உள்ள மகான்கள் மற்றும் ஆச்சாரியர்களின் படம் அல்லது விக்கிரகத்துக்கு வாசனை தரும் பூக்களை வைத்து வழிபட வேண்டும். நமக்கு தெரிந்த குரு ஸ்தோத்திரத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து பழம், கல்கண்டு அல்லது எளிமையாக செய்யக்கூடிய ஒரு பதார்த்தத்தை நிவேதனமாக படைத்து வணங்க வேண்டும். முடிஞ்சா அருகில உள்ள சித்தர்கள் சமாதி கொண்ட கோயில்களுக்கு சென்று வழிபடுவது நம் கர்ம வினையை நீக்கி புண்ணிய பலன்களை தரும். இந்நாளிலே துறவிகள், ஞானிகள், சாதுக்களுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசியை பெறுவது நன்மையை தரும். குருவே சரணம். மீண்டும் அடுத்த பகுதியிலே சந்திக்கலாம். குருவே சரணம்.